ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள லெசனில் சைலண்ட் லெட்டர்ஸ் இன் சர்டன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் பார்ப்போம். அதாவது சைலண்ட் லெட்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் வி டோன்ட் சே. அந்த வேர்ட்ஸில் அந்த லெட்டர்ஸ் இருக்கும், ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், சைலண்ட்டாக இருக்கும். அப்படி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷு. அதில் கொஞ்சம் முக்கியமானது அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதாவது வேர்டில் ஒரு லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும். அதை பேசும்போது அதை பேச மாட்டோம், ஆனால் எழுதும்போது அதை எழுதணும். அதனால் இந்த லெசன் நம்ம வெக்காபுலரிக்கு கரெக்டாக எழுதுறதுக்கு கரெக்டாக பேசுகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு லெசன். வாங்க பார்க்கலாம். சைலண்ட் லெட்டர்ஸ் ஆர் த லெட்டர்ஸ் வி டோன்ட் சே இன் அ வேர்ட். அது சைலண்ட்டாக இருக்கும். அப்படி உள்ள வேர்ட்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டில் இந்த பிகினிங் ஆஃப் த வேர்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே, அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் த வேர்டே சைலண்ட்டாக உள்ள வேர்ட்ஸு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேயை வச்சு உள்ள கே, இந்த லெட்டர் கே, அது உள்ள வேர்ட்ஸை இப்போ கொஞ்சம் பார்ப்போம். நோ, நோன்னா தெரிகிறது, KNOW, நோ. இதை கினோ அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, நோ அப்படின்னு நான் சொல்கிறோம். ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நீ. நீனா முழங்கால் அப்படின்னு அர்த்தம். கினி அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, நீனா முழங்கால். ஐ ஃபெல் டவுன் அண்ட் ஹர்ட் மை நீ, நான் கீழே விழுந்து என்னுடைய முழங்காலை காயப்படுத்தி விட்டேன். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நைஃப். நைஃபில் கினைஃப் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, கே இஸ் அ சைலண்ட், ஸோ வி சே நைஃப் ஒன்லி. ஸோ த நைஃப் இஸ் ஷார்ட் ஆர் நைஃப் இஸ் பிளண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. நைஃப் கூர்மையாக இருக்குது, இல்லாட்ட மழுங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நிட். நிட்னா ஒரு பின்னுறது, அது கினிட் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. நிட்னா பின்னுறது. ஐ வாண்ட் டு நிட் அ ஸ்வெட்டர், நான் ஒரு ஸ்வெட்டரை பின்னுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நக்கல். நக்கலில் கிணக்கல் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, நக்கல்னா சொல்கிறோம். நக்கல்னா என்னென்னா இந்த ஃபிங்கருக்கு இடையில உள்ள ஜாயிண்ட்ஸ், அதுக்கு பேர் நக்கல்னு பேர். ஸோ இஃப் எனி ஒன் கிராக்ஸ் த நக்கல்ஸ் ஆர் பிரேக்ஸ் த நக்கல்ஸ், அதாவது சொடக்கு போட்டால் நமக்கு இஷ்டப்படல, அது இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். ஐ டோன்ட் லைக் எனி ஒன் கிராக்கிங் ஆர் பிரேக்கிங் இஸ் நக்கல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. விரல் சொடக்க போடுறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் சைலண்ட், அப்படி உள்ள லெட்டர்ஸ் என்ன, பியை வச்சு தொடங்கக்கூடிய வேர்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் சைக்காலஜி. இது ஃபிசிக்காலஜி அப்படின்னு சொல்லலை, சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஸ்பெல்லிங்கை பாருங்கள், PSYCHOLOGY. ஸோ இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. இப்போ சைக்காலஜினா மனோ தத்துவத்தை பற்றி படிக்கக்கூடியது. ஐ டுக் சைக்காலஜி ஆஸ் மை மேஜர் சப்ஜெக்ட் ஃபார் மை டிகிரி. எனக்கு டிகிரியில் அதான் மேஜர் சப்ஜெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சைக்கையாட்ரிஸ்ட். சைக்கையாட்ரிஸ்ட்னா மனோ தத்துவ நிபுணர், அதாவது கொஞ்சம் பைத்தியமாக உள்ளவங்களுக்கு அந்த சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட், அவருக்கு பேர் சைக்கையாட்ரிஸ்ட் அப்படின்ட்டு பேர். ஸோ இதுலேயும் ஃபிசிக்கையாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, சைக்கையாட்ரிஸ்ட் நான் சொல்கிறோம். P is silent, he is a psychiatrist in this hospital அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நிமோனியா. பினோமியா அப்படின்னு சொல்கிறதில்ல, நிமோனியா. நிமோனியா இஸ் டிசீஸ் அஃபெக்டிங் தி லங்ஸ், நம்ம நுரையீரல் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ கொரோனா வைரஸ் ஆல்சோ காசஸ் சிவியர் நிமோனியா. அது நிமோனியா உண்டாக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம். P is silent. நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் சைலண்ட், அது என்னென்னா W வச்சு உள்ள வேர்ட்ஸு கொஞ்சம் பார்ப்போம். W சைலண்ட்டாக உள்ள வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ரேப், WRAP, ரேப். ரேப்னா மடக்கிறது, இல்லை ஒரு பொட்டலம் போட்டு கொடுக்கறது, அப்படி ரேப்புன்னு சொல்கிறது. அதில் விராப்புன்னு சொல்லலை, ரேப்புன்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் ரேப் அப் த திங்ஸ் வி ஹவ் பாட் அப்படின்னு சொல்கிறீங்க. திங்ஸை வாங்கினதை கொஞ்சம் மடிச்சு கொடு, மடக்கி கொடு, பொட்டலம் போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ரேப் அப் அப்படின்னு பேர். ஒரு மீட்டிங் நடக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த மீட்டிங், அந்த மீட்டிங் நடத்துகிறவர் கூட சொல்லலாம், லெட்ஸ் ரேப் அப் த மீட்டிங் டுடே அப்படின்னு சொல்கிறான். ரேப் அப் த மீட்டிங்னா முடிப்போம் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரிங்கிள். ரிங்கிள்னா சுருக்கம். இந்த நெத்தியில் சுருக்கம் வருது, கண்ணுக்கு இடையில் சுருக்கம் வருது,
இல்லாட்டா கொஞ்சம் வயசாகிட்டுனா உடம்பெல்லாம் சுருக்கம் வருது, அதுக்கு பேர் வந்து ரிங்கிள்னு பேர். இப்போ துவைக்கிற துணியில் கூட, வாஷுக்கு போட்ட துணியில் கூட ரிங்கிள்ஸ் வருது, ஷர்ட்டு பேண்ட்ஸ்லாம், அதுவும் ரிங்கிள்ஸ் தான், சுருக்கங்கள் தான். ஸோ நம்ம இப்படி சொல்லலாம், ப்ளீஸ் அயர்ன் த ஷர்ட் டு ரிமூவ் த ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ராத். ராத்னா கடுமையான கோவம் அப்படின்னு அர்த்தம். WRATH. அதில் வந்து ராத் தான் சொல்கிறோம், விராத்னு சொல்ல. த பாஸ் ஷோட் ஹிஸ் ராத் ஆன் த ஒர்க்கர் ஃபார் நாட் ஒர்க்கிங் வெல். நல்ல வேலை செய்யாதனால பாஸ் வந்து அந்த ஒர்க்கர் மேலே கடுமையான கோபத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்ன. ஷோட் இஸ் ராத். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரைட். ரைட் இஸ் அ காமன் வேர்ட். WRIT. ரைட்னா ஹி ரைட்ஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். விரைட்னு சொல்ல ரைட்னா சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்ட். ரிஸ்ட்னா இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டு சொல்கிறோம்ல, அதுதான் ரிஸ்ட். ரிஸ்ட்னு பேர். ரிஸ்ட் வாட்ச்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் ரிஸ்ட். ஐ ஹவ் பெயின் இன் மை ரிஸ்ட். அதுலேயும் W சைலண்ட் தான். ரிஸ்ட்னு தான் சொல்கிறோம், விரிஸ்ட்னு சொல்லலை. ஸோ இப்படி உள்ள இது, அதாவது த லெட்டர் வேர் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் சைலண்ட், அதை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேர் தி சைலண்ட் லெட்டர் இஸ் இன் த மிடில் ஆஃப் த வேர்டு, அப்படி உள்ள வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது சைலண்ட் லெட்டரு மிடில், அந்த வேர்டினுடைய நடுவில் வரக்கூடிய வேர்ட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேர் த லெட்டர் எல் இஸ் சைலண்ட். எல்லுங்கிற வேர்டு சைலண்டாக உள்ள வேர்ட்ஸ் பார்ப்போம். should, could and would. I think these words are fairly known to everybody. So should வந்து should அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. ஆமாம், could வந்து could அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. would அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. ஸோ L is silent. You should do it. நீ கட்டாயம் வேலை செய்யணும், கட்டாயம் செய்யணும். You should do it அப்படின்னு சொல்கிறோம். You could do it அப்படின்ட்டு ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரி you could do itன்னு சொல்கிறோம். இல்லாட்டா I would like to do it, நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறோம். இதெல்லாம் யூசேஜ் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ். எல்லாத்திலையுமே அந்த L is silent. நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வேர் த S is silent. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஐல். ISLE, ஐல். ஐல்னா தீவுன்னு அர்த்தம். இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஐலண்ட். ISLAND. இந்த ரெண்டு லெட்டர்ஸ், ரெண்டு வேர்ட்ஸ்லையுமே த லெட்டர் S is silent. ஐல்னு சொல்கிறோம் அண்ட் ஐலேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் வேர்டை நோட்டீஸ் பண்ணுங்க, அது வந்து ஐல் தான். ப்ரொனன்சியேஷன் இஸ் ஐல். S is silent. AISLE. இதுக்கு என்ன மீனிங்னா, ரெண்டு சீட்டுகளுக்கு இடையில உள்ள நடப்பாதை அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் சூஸ் தி ஐல் சீட் இன் த ஏர்பிளைன்ஸ். ஏர்பிளைன்ஸில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு ரோ ஆஃப் சீட்டுக்கு நடுவில் பாதை போகும். அதில் தான் ஏர் ஹோஸ்டஸ்லாம் நடந்து போவாங்க, நம்மளும் கூட நடந்து போகலாம். அதுக்கு பேர் வந்து ஐல் அப்படின்னு பேர். அந்த சீட்டு நெக்ஸ்ட் டு த ஐல் இஸ் ஐல் சீட் அப்படின்ட்டு. மெனி பீப்புள் ப்ரிஃபர் டு சிட் ஆன் த ஐல் சீட். ஏன்னா ஈஸியாக நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேர் த லெட்டர் B இஸ் சைலண்ட். அது பார்ப்போம். டெட், DEBT, டெட். அது வந்து டெப்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, டெட் அப்படின்னு சொல்லணும். டெட் இஸ் கடன், கடன். ஐ டோன்ட் ஹாவ் எனி டெட்ஸ், எனக்கு ஒன்றும் டெட்ஸே கிடையாதே. அப்போ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டவுட். டவுட்னா சந்தேகம். டவுட் அப்படி இல்லை, பி கிடையாது, டவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் யோர் டவுட்ஸ் ஆர் கிளியர்ட். உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சட்டில். சட்டில் வந்து சப்டில் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, சட்டில் அப்படின்னு தான் சொல்லுவோம். சட்டில்னா ஒரு கூர்மையான, நுண்ணியமான, மெலிசான அப்படின்னு அர்த்தம். சிறிதா, நுட்பமான அப்படின்னு அர்த்தம். There is a subtle difference between these two. ஏதோ ஒன்று ரெண்டை கம்பேர் பண்ணுறீங்க, இந்த ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், நுட்பமான டிஃப்ரென்ஸ் தான், சட்டில் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேர் த லெட்டர் T இஸ் சைலண்ட். அப்படி உள்ள வேர்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆஃபன். ஆஃபன் வந்து சில பேர் ஆஃப்டன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஆஃபன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் வழக்கத்தில் இருக்குது. ஆஃபன்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். He falls sick very often. ரொம்ப அடிக்கடி அவன் சோகம் இல்லாமல் போயிடுது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் லிசன். லிசன்னா கேளு அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் லிஸ்டன் அப்படின்ட்டு இல்லை, T இஸ் சைலண்ட். லிசன் டு யோர் ஃபாதர்ஸ் அட்வைஸ். அப்பா சொல்கிற அட்வைஸை கேளு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சாஃபன். சாஃபன், சாஃப்டன் அப்படி இல்லை, சாஃபன் அப்படின்னு சொல்கிறீங்க. சாஃபன்னா ஒரு மிருதுவாக, மென்மையாக அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு தனிவாக அப்படின்னு அர்த்தம். யோர் வாய்ஸ் இஸ் வெரி லவுட். யூ ஹாவ் டு சாஃபன் யுவர் வாய்ஸ். கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் குறைச்சி தனிச்சு பேசு அப்படின்னு சொல்கிறீங்க.
Next word is castle. Castleனா அரண்மனைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கிங்ஸ்லாம் இருந்தாங்களா, அந்த கேசல். அதுலேயும் கூட கேஸ்டில் அப்படி இல்லை, கேசல், அந்த டி இஸ் சைலண்ட். ஸோ கிங்ஸ் லிவ்ட் இன் கேசல், அரண்மனையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். கடைசியில் we are going to see a set of words where the last letter of the word is silent. அப்படி உள்ள வேர்ட்ஸை பார்ப்போம். Autumn, AUTUMN. Here N is silent. Autumn means இலையுதிர் காலம். Next word is column, COLUMN. N is silent. காலம் அப்படின்னு தான் சொல்லணும். காலம்னா ஒரு நெடுவரிசை. ஒரு டேபிளை ட்ரா பண்ணுறோம், அது காலம் போடுறோம், ரோஸ் போடுறோம், குறுக்கு வரிசை போடுறோம், நெடுவரிசை போடுறோம். ஸோ இதுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது. இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அப்போ வந்து கேட்குறாங்க என்ன காலமெல்லாம் போட்டிங்களான்ட்டு, அதாவது தூணெல்லாம் எழுப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். அந்த தூணுக்கு வந்து இதுதான் காலம். அப்படி காலம் மீன்ஸ் தூணு. அந்த N is silent in this. Next word is condemn. கண்டம்ல CONDEMN. அந்த N is silent. கண்டம்னா என்னன்னா ஒரு கண்டனம் இல்லாட்ட தண்டனை விதி அப்படின்னு அர்த்தம். கண்டம்டு கிரிமினல், தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி. கண்டம் டு டெத், அவனை வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டம் டு டெத். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து we are going to see certain words. அதில் வந்து ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுது. இந்த வேர்ட்ஸில் MB அப்படின்னு முடியுது. இந்த ரூல் என்னென்னா MBன்னு முடியக்கூடிய வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அந்த B இஸ் அ சைலண்ட். இது வந்து ஒரு ரூல். இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் இன் திஸ் லெசன் ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ ரூல்ஸ். ரூல்ஸ்லாம் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா பிகாஸ் தேர் ஆர் ஸோ மெனி ரூல்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி கன்ஃபியூசிங் டு யூ. அதனால் இதை சொல்லிக் கொடுக்கல. Now I am teaching you commonly used words where one of the letters is silent. அதைத்தான் நான் இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படி உள்ள வேர்ட்ஸை பார்ப்போம். claim, CLIMB. இதில் B is a silent. claimனா ஏறுறது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் dumb. deaf and dumb சொல்கிறாங்க. டம்னா ஊமை, அதில் டம் தான், டம்பு கிடையாது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டூம்னா கல்லறை. சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த கல்லறை, அது வந்து டூம்னா டூம்பு கிடையாது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பாம் தான், BOMB, பாம்பு கிடையாது. அப்புறம் தம்னா கட்டவிரல், தம் தான், தம்பு கிடையாது. தம் இம்ப்ரெஷன் தான், தம்பு இம்ப்ரெஷன் கிடையாது. அப்புறம் கோம்னா சீப்பு, அது வந்து கோம் தான், கோம்பு கிடையாது. ஸோ இப்படி இருக்குது. ஸோ B இஸ் அ சைலண்ட் இன் ஆல் திஸ் லெட்டர்ஸ். ஸோ திஸ் லெசன் மஸ்ட் ஹவ் பீன் யூஸ்ஃபுல் டு யூ. இதெல்லாம் அந்த லெசன்லாம் உங்களை இங்கிலீஷில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய லெசன்ஸ். So I think this lesson must have been useful to you. If you feel so and if you like this lesson, please click the like button and share this video among your friends. And to see similar videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.